கூறுகிறேன். தமிழ்நாட்டின் பொது அமைதியை காப்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த பெயரை சொல்லிக் கொண்டு நாட்டில் வன்முறையையும் பயங்கரவாதத்தையும் கொண்டு வர யார் விரும்பினாலும் அவர்கள் எந்த பெயரை சொல்லிக் கொண்டு வந்தாலும் அதை தவிர்க்கின்ற வகையிலேதான் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்ட இந்த அரசாங்கம் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் எந்த தவறாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் அனுமதிக்காது. அது சங்கராச்சாரியாராக இருந்தாலும் சந்தன கடத்தல் வீரப்பனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே சட்டத்தையும் நீதியையும் நிலைப்படுத்துகின்ற இந்த அரசாங்கம் பாகுபாடு பார்க்காது, எந்தவித தவறுகளுக்கும் இடம் தராது. தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இது ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவோ அல்லது அவருடைய உணர்வுகளுக்கு மாறாகவோ நிச்சயமாக ரெண்டு பேருடைய பேட்டியும் நீங்களும் கேட்டிருப்பீங்க, அவங்களுடைய குரல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அந்த இடம் வந்து குத்தகைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குத்தகை பணம் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அது வந்து அந்த குத்தகையை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்த நினைவிடத்தினுடைய என்ஜினியர் வந்து சொல்லியிருக்கிறார், அந்த நினைவிடத்தை அமைச்ச பொறியாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரே நாளில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை பழ நெடுமாறன் முன்வைத்திருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது ஏதோ ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததா சொல்றாங்க. அப்படிதான், இன்னும் தகவல்கள் முழுசா தெரியல. இருந்தாலும் கூட ஹைவேஸோட இடம்னு சொல்றாங்க, அதுவும் தெளிவில்லை அதுல. அதே நேரத்தில் குத்தகை கொடுக்கப்பட்ட இடம் ரத்தாகிவிட்டது குத்தகை அப்படியும் சொல்றாங்க. இதுல ஒரு தெளிவில்லாம இருக்கு. அதே நேரத்தில் சட்ட ரீதியாக எப்படி இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு அனுமதி இல்லாம கட்டிட்டாங்க குத்தகை. இல்லைன்னா இவ்வளவு நாள் கற்றவர்களும் விட்டுட்டு கட்டினதுக்கு அப்புறமேட்டு போய் ஒரே நாள்ல திடீர்னு இடிக்கிறது எந்த வகையில நியாயம்? அது நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அது எனக்கு சரியா தெரியல. நோட்டீஸ் கொடுத்துதான் இடிக்கிறாங்க அப்படின்னாங்க. காம்பவுண்ட் வால் தான் பிரச்சனையா சொன்னாங்க. அந்த சின்னம் வச்ச இடத்துல பிரச்சனைன்னு இன்னும் எனக்கு தெரியல. அந்த அளவில் பாத்தீங்கன்னா பெர்மிஷன் இல்லாம எந்த காம்பவுண்ட் வால் கட்டினா கூட ஹைவேஸ் இப்ப எங்கேயுமே அனுமதிக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு விஷயம்னு பார்க்க முடியாது. பல்வேறு இடங்களில் வந்து நோட்டீஸ் கொடுத்து ஆர்டர் போட்டு இடிச்சிடுறாங்க. எல்லா ஹைவேஸ், மாநில நெடுஞ்சாலைத்துறை, மத்திய நெடுஞ்சாலைத்துறை எல்லாருமே இந்த மாதிரி செவுறு கட்டுறது இது பண்ணுறது, அந்த இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுக்கிறாங்க நிறைய பேர். அப்புறம் ஒரு கடை இருந்தால் கடை வாசல் வந்து ரோடுக்கு வந்துடுது, ரோடு வரைக்கும் செவுறு கட்டிடுறாங்க. அதெல்லாம் கூட நீக்கியிருக்காங்க நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து சட்ட ரீதியாக ஒன்று நடந்திருந்தா அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கலாம், ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து எல்லாம். அது ஒருவேளை தப்பாக நடந்திருந்தா இருக்கவே ஹைகோர்ட் ரிட் பெட்டிஷன் போட்டு அந்த இடத்துல வந்து அரசாங்கம் வந்து திடீர்னு வந்து இடிச்சிட்டாங்க, நோட்டீஸ் கொடுக்கல, இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறதெல்லாம் ஹைகோர்ட்டில் போட்டு அந்த செயல் தப்புன்னு சொல்லி ஆர்டர் வாங்கி கூட மீண்டும் பண்ணலாம், நிர்மாணிக்கலாம். இதில் ஒன்றும் நடந்துட போகிறதுல ஒன்றும் தப்பும் கிடையாது. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்பதை தான் இதில் பார்க்க வேண்டும். ஒரு பட்டா நிலத்தில் அவங்க சின்ன வச்சாங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய நீங்க ரொம்ப சாமர்த்தியமா எந்த அளவிலையும் வந்து அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியே நீங்க பேசிட்டீங்க. ஆதரவு அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இடத்துலையுமே சட்டம் தான் முன்ன நிக்குது. இதுல வந்து இப்போ அது அந்த சின்னம்ங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயமா போயிடுது. அங்க வீடா இருந்தா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இதே மாதிரி எல்லாம் வந்து தகராறு பண்ணுவாங்களா? எத்தனையோ இடங்கள்ல ஒரு சில வீடுகள் வந்து ரோட்ல வந்து கட்டியிருக்காங்க, ரிமூவ் பண்றாங்கன்னு, ஆமா ரூல்ஸை மீறி கட்டியிருக்காங்க, ரிமூவ் பண்றாங்கன்ட்டு பிற மக்கள்லாம் பேசாம தான் இருக்காங்க. அதே போல இந்த ஏரியாலையும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியா மக்கள் யாரும் வரல. குறிப்பா எங்கிருந்தோ தள்ளி இதுக்காக நிர்மாணிச்சவங்க தான் போய் அதை தடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அருகில் உள்ள மக்கள்லாம் யாரும் போய் இதுக்காக போராடின மாதிரி தெரியல. அந்த அளவில் பாத்தீங்கன்னா சட்டத்தின் வாயிலாக அங்கு சரியாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தால் அதை இடிப்பது என்பது தவறு என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை அது சட்ட ரீதியா அது சரியா பண்ணலைன்னா அதுக்குள்ள உரிய பெர்மிஷனை வாங்கி இப்ப கூட கட்டலாமே, என்ன ஆயிப்போச்சு? அதனால தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், உங்களுடைய கருத்து சுருக்கமாக சொல்லுங்க சார். இறுதியாக ஒரே ஒரு சின்ன அழைப்பாளர் வேற இருக்கிறாரு. இல்ல, இப்ப அண்ணா நகர்ல ஆர்ச், அது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவருடைய பெயர்ல இருக்கிற ஆர்ச். அந்த ஆர்ச் அது அறுக்கப்பட்ட உடனே அது கட்சியினுடைய உணர்வு, கட்சியினுடைய தலைவனுடைய உணர்வு என்பதாலே பல வாரங்கள் கிரேனில் தொங்கிச்சு. பல லட்சக்கணக்கான ரூபாய்களை மக்களுடைய வரிப்பணத்தை ஏப்பம் விட்டு ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய உணர்வை பாதுகாப்பதற்காக அரசுடைய பணம் லட்சக்கணக்கில் செலவிடப்பட்டது. ஒரு இனத்தினுடைய உணர்வை, இனத்தினுடைய தன்மானத்தை காப்பதற்காக அங்கே வைக்கப்பட்ட ஒரு விஷயம். அது முன்னமே வந்து தடுத்திருக்க வேண்டும். அது செய்யப்பட்ட பிறகு அந்த உணர்வுகளுக்கு காயம் ஏற்படும், கொந்தளிப்பு ஏற்படும் என்பதை மறந்து அல்லது அதை தெரிந்து செய்வது என்பது நியாயமற்ற விஷயம். எம்எல்ஏ அவங்க சொன்னாங்க, அங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, மக்கள் வந்து வரல.
எதிர்ப்பு தெரிவிக்காது, மக்கள் வராது, வந்து வெற்றி பெறாது. அப்ப உணர்வுகளுக்கு காயமே வந்து கூட்டம் வந்தாதான் உண்டா? கிடையாது. ஆகவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்தாலும் வராவிட்டாலும் அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த விஷயத்தை எடுத்து தள்ளியது என்பது நிச்சயமா இறுதியா ஒரு காலர் ஒருத்தர் நம்ம பேசல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கோம். ஹலோ வணக்கம். செவரு தான் எடுத்து தள்ளி இருக்காங்க, அந்த சின்னத்தை எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ வணக்கம். ஐயா, நான் வந்து லைன்ல இருக்கேன். நான் வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய தமிழர் லைன்ல இருக்கிறேன். உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் போன் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு வந்து டிவில வந்து நீங்க இல்ல, உங்களுடைய கருத்தை நீங்க சுருக்கமா சொல்லுங்க. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. என்னுடைய கருத்தை சொல்றேன். அதாவது பட்ஜெட் தமிழனுடைய வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு கூட உரிமை இல்லைன்னா விஜயகாரணியோ ஜெயலலிதாவோ வந்து நான் ரொம்ப கேவலமா சொல்றேன். கேவடியாளுக்கு போட்டோம் சார். உங்களுடைய அழைப்புக்கு நன்றி சார். நன்றி. பயன்படுத்திருக்கீங்க. இந்த சேனல்ல உங்களை பேச விட்டுருக்காங்க. நிச்சயமா உங்க மேல அவதூறு வழக்கு ஃபைல் பண்ண வேண்டியது வரும். உங்க மேல பயங்கரமான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். இந்த போன் நம்பரை நீங்க ட்ரேஸ் பண்ணி கிரிமினல் கம்ப்ளைண்ட் இமிடியேட்டா லாட்ஜ் பண்ணனும். இது உங்க சத்தியம் நியூஸோட கடமை. நிச்சயமாக என்னையும் சீஃப் மினிஸ்டரையும் மோசமா பேச வைக்கிறதுக்கு நீங்க தூண்டுதலா இருந்தீங்க. இல்ல நிச்சயமாக இல்ல கட்டாயமாக பல அழைப்பாளர் சீஃப் மினிஸ்டர் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இல்ல விஜயதரணி எதுவுமே திட்டமிட்டு நடக்கிறது கிடையாது. ஒரு அழைப்பாளர் நிச்சயமாக இந்த நடவடிக்கை பாயும். நிச்சயமா விட மாட்டோம். நிச்சயமாக உங்க அரங்கத்தில் இந்த அரங்கத்துல கூப்பிட்டு என்னையும் பெண்ணா இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரையும் கட்டவார்த்தையில பேசுறதுக்கு தூண்டுறீங்களா? இல்ல நிச்சயமாக சொல்றேன். நிச்சயமாக இப்ப கம்ப்ளைண்ட் இமிடியேட்டா ஃபைல் பண்ணனும். நிச்சயமாக இந்த ஆளோட போன் நம்பர் எங்களுக்கு தேவை. இந்த ஆளோட பேர் தேவை. நிச்சயமாக இல்ல நிச்சயமாக நடவடிக்கை விஜயதரணி நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். உங்களோட முதலமைச்சர் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களையும் உங்க சேனலை மட்டும் கிடையாது இப்படி அலோ பண்ணி பேச வைக்கிறவனுங்கள நீங்க கட்டாயமா ஸ்டெப் எடுக்கணும். நீங்க ஸ்டெப் எடுக்கலனா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமாக உங்களுடைய வருகைக்கும் மிக்க நன்றி. நடவடிக்கை நிச்சயமாக நாங்களும் எடுப்போம். நன்றி. நேர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. தெரியுமா, எங்க பக்கத்து வீட்ல ஒவ்வொரு ராத்திரியும் பார்ட்டி நடக்குதாம். அப்படியா? அப்புறம் மிஸ்ஸஸ் ரவி சிங்கப்பூருக்கு ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ணிருக்காங்க. அப்படியா? அப்புறம் மிஸ்ஸஸ் ஐயரோட பையன் மனநோய் டாக்டர் கிட்ட போனானா சிகிச்சைக்காக. அப்படியா? ஆனா இப்ப அவ குணமாயிட்டால. மனநோய்க்கு சிகிச்சை உண்டு, எல்லோருக்கும் சொல்லுங்கள். நகைக்கடைக்காரங்களோட தொழிலும் பேரம் பேசுறது, அதுல அவங்க எக்ஸ்பர்ட். எந்த கொம்பனாலையும் அவங்க கிட்ட பேரம் பேசி ஜெயிக்க முடியாதுன்னோ குறைச்ச விலையில வாங்கிட்டு அம்மனையும் சந்தோஷப்படுறாங்க. பட்டுங்கண்ணா ஆயிரக்கணக்கில் விட்டுருப்பீங்க. அப்ப பொதுமக்கள் நாம என்னதான் பண்றது? பேரம் பேசாத கடைக்கு போங்கண்ணா. பேரம் பேசி தொண்டை தண்ணி காய்ச்சி நஷ்டப்படுறது கரெக்டா? இல்ல பிக்சட் பிரைஸ் கடைக்கு போய் ரிப்பீட் பிக்சட் பிரைஸ் கடைக்கு போய் லோயஸ்ட் பிரைஸில் நகை வாங்குறது கரெக்டா? யோசிக்க ஆரம்பிச்சாலே வச்சுதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. பிக்சட் பிரைஸ், மார்க்கெட்லயே லோயஸ்ட் பிரைஸ். கல்யாண வயசுல எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி கஷ்டப்பட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆனா சைடு எஃபெக்ட் வந்துட்டா நல்ல வேளையா எர்வாமேட்டின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இது சாதாரண ஹேர் ஆயில் மாதிரி இல்லாம தலையில நல்லா ஊடுருவி முடி உதிர்றதை நிறுத்தி வேகமா வளர உதவுச்சு. கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுச்சு. அமேசான் காடுகளில் மட்டுமே கிடைக்கின்ற அரிய வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எர்வாமேட்டினை நீங்கள் உடனே பெற 044050405 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். எர்வாமேட்டின் யூஸ் பண்ணுங்க, முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுங்க, இழந்த முடிய திரும்ப பெறுங்க. எர்வாமேட்டின் ஆன்டி ஹேர் லாஸ் லோஷன் இப்போது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட பேக்கில். வாஷிங் சோப்னா கண்ணை முடிக்கிட்டு அரசன் சோப் தான் பெஸ்ட்னு வாங்கலாம். மனசார சொல்றேன், அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். முக்கிய செய்தி: காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை, இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை 6000 நம்பரை அழைத்து ஃபாஸ்ட் ட்ராக்கில் புக்கிங் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பம்பர் பரிசாக பிரீமியம் கார், 1 சவரன் தங்க நாணயம் மற்றும் 50 பேருக்கு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் மொபைலை வெல்லுங்கள். பரிசை தட்டிச் செல்ல ஃபாஸ்ட் ட்ராக்கில் பயணம் செய்வீர். 6000 நேஷனல் வேஷ்டிகள் அணிந்து வந்தாலே சந்தோஷமே. உடுத்தும் உடையிலே நடக்கும் நடையிலே உற்சாகமே.
பருத்தி இழைகளில் படைக்கும் கலைகள் உன்னதமான நேஷனல் வேஷ்டிகள் உயர்தரமாய் நேஷனல் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள். ஆக்னஸ் பேட்டரிஸ் சென்னையின் நம்பர் 1 ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எங்களிடம் வீடு, அலுவலகம் மற்றும் அனைத்து வகையான வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் மற்றும் இன்வெர்ட்டர்கள் உண்டு. வருடத்தில் 365 நாட்களும் மொத்தமாக சலுகை விலையில் கிடைக்கும். மிகவும் பின்தங்கிய தொகுதியான பெரம்பலூர் மாவட்டம். இன்று வரை ரயில் நிலையங்கள் கூட இல்லாத பெரம்பலூர் மாவட்டத்திற்கு தொகுதி எம்பியான நெப்போலியன் செய்ததுதான் என்ன? ஒரு செல்வாக்கில் ஜெயிச்சவர் மற்றபடி என்ன செஞ்ச மாதிரி தெரியல. ஜெயிச்சு நன்றி சொல்லிட்டு போனதோட சரிங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே கிடையாது. ஓட்டு போட்டு ஏமாந்த ஏக்கத்தில் கொந்தளிக்கும் தொகுதி